Hi, this is Priya from RK Fashion. நம்ம பேஜில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கிளாஸில் யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல், அந்த மெட்டீரியலுக்கான நேம் வந்து இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம ஆரி கிளாஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற கிளாத் வந்து பாப்லின் கிளாத். இந்த கிளாத் வந்து நார்மலாகவே ஸ்டிச் பண்ணக்குள்ளே வந்து ஹோல்ஸ் பெருசாக வரும். ஆனால் நம்ம ப்ளவுஸ் ஒர்க் வந்து இந்த கிளாத்தில் போட மாட்டோம். இது வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த பாப்லின் கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பிகினர்ஸ் வந்து அதை ஒரி பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் க்ளூ. இது வந்து நம்ம ஒரு சில ஸ்டோன்ஸ்லாம் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து கட்டர் வந்துட்டு த்ரெட் கட் பண்ணுறதுக்கும், நெக்ஸ்ட்டு வந்து சர்தோசி வந்து கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் மார்க்கிங் பென் ஆர் கிளாஸ் மார்க்கிங் பென்சில். ஆனால் பிகினர்ஸ் வந்து இந்த மார்க்கர்ஸே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஏன் வந்து மார்க்கர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கர் வந்துட்டு அதோட டிப் வந்துட்டு ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து ட்ரா பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ராயிங்கோட அவுட்ஃபிட் வந்து பர்ஃபெக்டாக வரணுன்னா நம்ம இந்த பென்சிலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் மார்க்கிங்லாம் பண்ணக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நீடில்ஸ். இதில் வந்துட்டு இது ரெண்டும் பார்த்திங்கன்னா துலிப் நீடில். இதோட பிராண்ட் வந்து துலிப் நீடில். இந்த நீடிலில் வந்து நம்ம 2 சைஸ் தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அது வந்து 24 இங்கே இருக்குது பாருங்கள், 24 இந்த சைஸும், இந்த நீடில் வந்து 14. ஓகேவா? மோஸ்ட்லி வந்துட்டு இந்த 24 நீடில்லே வந்து நம்ம எல்லா பீட்ஸ் ஒர்க்குமே வந்து ஈஸியாக போடலாம். எல்லா பீட்ஸ் ஒர்க்குமே இந்த நீடிலோட டிப்பில் வந்து போகும். ஸோ இந்த நீடில் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண பாருங்கள். 14 நீடிலுமே அதே மாதிரி தான். இது வந்து த்ரெட் ஒர்க், சில்க் த்ரெட்டு, ஜரி த்ரெட்டு அதெல்லாம் வந்துட்டு இந்த 14 நீடிலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நீடில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அயன் நீடில். இந்த நீடில் வந்துட்டு மோஸ்ட்லி சில்க் த்ரெட் நீடில்னு சொல்லுவாங்க. சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த நீடில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில பேருக்குலாம் வந்துட்டு இந்த துலிப் நீடிலில் வந்துட்டு சில்க் த்ரெட் ஒர்க் வந்து வராது. ஸோ அந்த மாதிரி பர்சன்லாம் வந்துட்டு இந்த அயன் நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நிறையா சைஸஸ் இருக்குது. நம்ம கடையில் வந்துட்டு சில்க் த்ரெட் நீடில்னு கேட்டாலே நமக்கு இது வந்து தருவாங்க. நெக்ஸ்ட்டு நீடில்லே வந்துட்டு சர்தோசி நீடில் அண்ட் ஃப்ரெஞ்ச் கட் நீடில். இதில் வந்துட்டு இந்த பெருசாக இருக்க நீடில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் கட் நீடில், அப்புறம் சின்னமாக இருக்கிறது வந்துட்டு சர்தோசி நீடில். இந்த 2 நீடிலுமே வந்துட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டிங் போடுறப்போ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டு. இதுதான் வந்துட்டு ஜரி த்ரெட்டு. மோஸ்ட்லி வந்து நம்ம ஜரி த்ரெட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ளவுஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே பேஸ் லைனாக நம்ம 2 லைன் வந்துட்டு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு அடுத்து பீடு ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஜரி த்ரெட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட்டு. சில்க் த்ரெட் வந்து நீங்கள் பார்த்தனாலே தெரியும். ஒரு கலர்லையுமே நான் 2 வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்குள்ளே வந்துட்டு சில்க் த்ரெட்டில் இந்த 2 த்ரெட்டோட எட்ஜஸையுமே எடுத்து ஒன்றா ஜாயின் பண்ணி கட்டிட்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, சில்க் த்ரெட்டோட ஸ்டான்ஸா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ நமக்கு அந்தளவுக்கு ஸ்டிஃபாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ வந்து 2 சில்க் த்ரெட்டோட எட்ஜஸையுமே சேர்த்து வச்சு கட்டி தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுவோம். ஸோ நீங்கள் வாங்கக்குள்ளே பார்த்து ஒரே கலரில் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் வாங்கக்குள்ளே வந்துட்டு வேறு வேறு கலர்ஸ் வந்துட்டு 2 வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம கிளாஸில் வந்து டபுள் கலர் சில்க் த்ரெட் ஒர்க் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ 2 கலர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா. நெக்ஸ்ட்டு வந்து ஷிவிங் த்ரெட்டு. இது வந்து ஷிவிங் த்ரெட்டுன்னு சொல்லலாம், மிஷின் த்ரெட்டுன்னு கூட சொல்லலாம். இது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சில்க் த்ரெட் வந்து நம்ம வந்து டிசைன்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவோம். ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த ஷிவிங் த்ரெட் வந்துட்டு இந்த பீட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து எல்லா பீட்ஸுமே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஷிவிங் த்ரெட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பைப்பிங் த்ரெட்டு. இதுதான் வந்து பைப்பிங் த்ரெட்டு. இது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம பேஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு
அதுக்கு மேலே வந்து இங்கே இருக்க எந்த பீட்னாலுமே வந்து நம்ம கொடுத்து ஒரு லோட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு 3D லுக் மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கும். அதை வந்து நம்ம கிளாஸில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ராய்டரிங் த்ரெட் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சில பேருக்கு வந்துட்டு சில்க் த்ரெட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்டிச்சஸ் வந்துடாது. ஸோ அந்த மாதிரி பர்சன் வந்து எம்ப்ராய்டரிங் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சில்க் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு யாருமே வந்துட்டு எம்ப்ராய்டரிங் த்ரெட் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு எம்ப்ராய்டரிங் த்ரெட்டை வந்துட்டு ப்ளவுஸ் ஒர்க்கில் கொடுத்தோன்னா நமக்கு அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷைனி லுக் கொடுக்கும். பட் எம்ப்ராய்டரிங் த்ரெட்டில் அந்த ஷைனிங் லுக்கு இருக்காது. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் சில்க் த்ரெட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வராதவங்க மட்டும் இந்த த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லாட்ச்கான். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ளவுஸோட பேக்கில் வந்து நாட் வைப்போம். அந்த நாட்க்கு வந்து நம்ம அந்த லாட்ச்கானை வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எம்எம் பீட்ஸில் வந்து நிறையா ஷேப்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம 5 சைஸ் வரைக்கும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது ஏன்னா 5 வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்துட்டு உள்ள சைஸஸ் வந்து நம்ம ப்ளவுஸ் ஒர்க்கில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளவுஸ் ஒர்க் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இது வந்துட்டு 5 mm பீடு, இது 4 mm பீடு, இது 3 mm பீடு அண்டு இது வந்து 2.5 mm பீடு. இதுதான் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் ப்ளவுஸ் ஒர்க்குக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு செமி பீட் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை இதை வந்து இட்லி பீடுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பார்க்க வந்து இட்லி ஷேப்பில் தான் இருக்கும். இதுவுமே வந்துட்டு நம்ம 2 சைஸஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்துட்டு இந்த சைஸ் யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று வந்துட்டு இந்த சைஸு. இது வந்துட்டு 5, அது வந்துட்டு 4. இந்த சைஸ் தான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து நம்ம ப்ளவுஸ் ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ராப் பீடு. இது வந்து பார்க்க ட்ராப் மாதிரி ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். இது அப்புறம் வந்துட்டு இந்த பீடு வந்து ரைஸ் பீடுன்னு சொல்லுவாங்க. இல்லை ஐ ஷேப் பீடு, வீட் பீடு அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே வந்துட்டு அந்தந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இந்த பீட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த பீட்ஸ் டைப்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்ச் ஆஃப் பீட்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த பீட்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி த்ரெட்டில் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இது வந்து லூஸில் வந்துட்டு கிடைக்காது. மற்ற பீட்ஸ்லாம் நமக்கு வந்து லூஸில் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பஞ்ச் ஆஃப் பீட்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹேங்கிங் பீடு. இதுதான் வந்துட்டு ஹேங்கிங் பீட்ஸு. இது வந்து மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ளவுஸோட எட்ஜஸில் வந்துட்டு ஹேங் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுவுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லலாம் நமக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பேர்ல் பீடு. இதை வந்து ஒயிட் பீடுன்னு கூட சொல்லுவாங்க. இதுவுமே பீடு மாதிரி தான், கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இதுவுமே இப்போலாம் வந்துட்டு ப்ளவுஸ் ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடு. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பீடு. இந்த பீடு இல்லாத ப்ளவுஸ் ஒர்க்கே இருக்காது. இந்த பீடு வச்சு மட்டுமே ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் ஒர்க் வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். இப்போ இந்த சுகர் பீட்லேயே வந்துட்டு இப்போ நிறையா கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா மல்டி கலர்ஸ். இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்ம கொடுக்கக்குள்ள ரொம்ப யூனிக்காக இருக்கும். நம்ம வந்துட்டு வெறும் கோல்டன் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, சில்வர் கலரில் கூட இப்போ அவைலபிளாக இருக்குது. நிறையா கலர்ஸஸ் வந்துட்டு இப்போ சுகர் பீட்ஸில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து குந்தன் ஸ்டோன்ஸ். இதுக்கு பேர் தான் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ். இது வந்துமே 2 ஷேப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ட்ராப் ஷேப், பார்க்க ட்ராப் மாதிரி இருக்குன்றனால இதை வந்து ட்ராப் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பு. இதெல்லாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்து டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே ஸ்டோன்ஸில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டிச் பண்ணியும் நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜமிக்கி. இதுதான் வந்துட்டு ஜமிக்கி. இதெல்லாமே வந்துட்டு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம வச்சு ஒர்க் பண்ணக்குள்ள ரொம்ப யூனிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரன்னிங் ஸ்டோனு. இந்த ரன்னிங் ஸ்டோன்லையுமே நமக்கு நிறையா சைஸஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சர்தோசி. வெரி இம்பார்ட்டண்ட். இந்த சர்தோசி வந்துட்டு நம்ம லீஃப் டிசைன், ஃப்ளவர் டிசைன்ஸ் இதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவுமே பார்த்திங்கன்னா சர்தோசிலே இன்னொரு டைப்பு. இது வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா
லைக் அ பைப்பிங் த்ரெட் வந்து நம்ம எப்படி ஒரு எம்போஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம இந்த சர்தோசி டைப்புமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து லக்ஷ்மி காயின் வந்துட்டு சில கஸ்டமர்ஸ் வந்து விருப்பப்பட்டு கஸ்டமைஸ் பண்ணி கேட்கக்குள்ள நம்ம இந்த லக்ஷ்மி காயின் வந்து யூஸ் பண்ணலாம். இதை ஸ்டிச் பண்ணுற டைப்லேயும் இருக்குது, பேஸ்ட் பண்ணுற டைப்லேயுமே லக்ஷ்மி காயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கிளிப் ஸ்டோன், இதுக்கு பேர் தான் கிளிப் ஸ்டோன். இதுவுமே நிறையா சைஸ் நிறையா கலர்ஸ்லலாம் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மிரர் ஒர்க். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மிரர். இதில் வந்துட்டு ஒரிஜினல் மிரரும் இருக்குது. இதுலையுமே நிறையா சைஸஸ்ஸு, இது இந்த ரவுண்ட்லேயே சின்ன சைஸு, அதே மாதிரி இந்த ஸ்கொயரில் பெருசு, இது மாதிரி நிறையா வேரியேஷனில் ஷேப்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு சக்ரி அண்ட் ஜார்கன். இதுதான் வந்து சக்ரி அண்ட் ஜார்கன். இதை வந்து நம்ம பேஸாக யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன்ஸை வந்து இது மேலே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். இது பேர் தான் சக்ரி அண்ட் ஜார்கன். இதுவுமே வந்துட்டு நிறையா கலர்ஸ்லையும் இது நிறையா ஷேப்ஸ்லையுமே வந்துட்டு அவைலபிளாக. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போவே இந்த திங்ஸ் எல்லாமே வந்துட்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்துட்டு கிளாஸஸ் வந்து டிவைட் பண்ணி தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ எந்த வீக்கில் வந்து எந்தெந்த ஸ்டிச்சஸ் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத 2 days பிஃபோரே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 2 days டைம் இருக்கும். முடிஞ்சவங்க அப்படி டிவைட் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை மொத்தமாக வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ சொன்ன நேம்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஆரி ஸ்டாண்ட் அப்புறம் ஆரி ஸ்டாண்ட் ஃபிக்ஸிங் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.